Thursday மார்னிங். இன்னைக்கு ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நேற்று நான் போட்டேன் இல்லையா ஒரு ஷார்ட்ஸ், அதில் போட்ட கமெண்ட்ஸ்க்கான பதில் தான் சொல்ல போகிறேன். இது வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் எல்லாம் இல்லை, எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அன்னைக்கு வந்து காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நம்மளோட லான்ச் இருந்துச்சு இல்லையா, ஸோ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்வாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பேக்கிங் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் மித்துவை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி மறுபடியும் நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். சரி, நேற்று வந்து மித்து அம்மாவோட மொபைலை தண்ணியில் போட்டுட்டான் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு நான் சொன்னேன். பட் இது நடந்து ஒரு 2 வாரம் இருக்கும். அதோட அந்த கதை வந்து நின்றுச்சோ தவிர அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணல. இது ஒரு ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதோட நான் விட்டாச்சு. இதில் ஒரு சில பேர் என்னோட பேரண்டிங் வந்து சரியில்லை, சிங்கிள் மதராக இருந்தால் என்னென்னவெல்லாம் குழந்தைக்கு சொல்லி தரணும் அதெல்லாம் சொல்லி வளர்த்துங்க, காசோட அருமை தெரியல அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. பட் அது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலாக மொபைலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே ஹரிஷ்மிதா வந்து மித்ரனை அடிச்சாச்சு. அந்த இடத்துல நான் இல்லை. ஹரிஷ்மிதாவும் அம்மாவும் அவனை கேட்கும் போது அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ஆமாம் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க அதனால கொண்டு போய் போட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் டு பி ஃப்ராங்க், நான் அவனை மிரட்டவோ அடிக்கவோ இல்லை, அவனை கூப்பிட்டு வச்சு கேட்டேன். ஏன்னா எனக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, சும்மா கொண்டு போய் மொபைலை அப்படி போட மாட்டான் அப்படின்ட்டு. அப்போ கேட்கும் போது அவன் சொன்னது என்னென்னா, அதில் அழகாக ஒரு பூ பூத்திருந்தது, அதை ஃபோட்டோ எடுக்க போன தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்தது. எங்கே வந்து பூவை பார்த்தாலும் நானும் அவங்க அப்பாவும் ஃபோட்டோ எடுப்போம். இதை மித்து நல்லா கவனிப்பான். ஸோ அவன் கையில் ஃபோன் எப்போ கிடைச்சாலும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து எனக்கு காட்டுவான். அப்படி தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தது தான். இதை வந்து குழந்தை இந்த மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, 6 வயசில் இப்படி யோசித்து பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எனக்கு வந்து அவன் மேலே நம்பிக்கை இருந்தது. சப்போஸ் அவன் வேணுனே எங்கள் அம்மா மேலே கோவப்பட்டு கொண்டு போய் இந்த மொபைலை போட்டிருந்தா கூட நான் அவன் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட குழந்தைகளை லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வளர்த்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோன்னு தவிர பயத்தோட இல்லை. கைண்டாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதுனால நாம் வந்து கேர்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து என்னோட கிட்ஸை கைட் பண்ணணும் தவிர கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஒரு அம்மாவா குழந்தை இந்த தப்பு பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இதை மிரட்டி தான் கொண்டு வரணுங்கிறது இல்லை. ஸோ ஹரிஷ்மிதாவும் எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக கேட்கும் போது வந்த பொய் நான் கேட்கும் போது உண்மையாக வெளிவிட்டது, அவ்வளோதான். ஏதாச்சும் தப்பி தவறி தப்பு பண்ணினா கூட அம்மா கிட்ட சொல்லிடணும், மறைக்கக்கூடாது அப்படிங்கிற பயம் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஸோ ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக குழந்தைகளை வளர்த்துவாங்க. நான் வந்து என்னோட குழந்தைகளை நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஹாப்பி சில்ட்ரனாக வளர்த்தணும்னு நினைக்கிறேன். நம்மனால இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்களோ தவிர நமக்காக அவங்க வரல.